What is happening? They are burning the car. Why? The police are arresting people. Oh, yes. இருக்காங்க பாருங்க. அங்க இருந்தாங்க, நானும் ஓடி வந்தேன். No, completely civil unrest. They burned the police vehicle today. The agency that they want now going to throw this government out. வணக்கம், நான் அர்ஜுன். நாம் வந்து இப்போ கென்யாவில் இருக்கோம். கென்யாவோட கேபிட்டலான நைரோபியில் இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைரோபியோட நேஷனல் மியூசியம் அப்புறம் வந்து 7 ஆகஸ்ட் மெமோரியெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஸோ அது பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதை பார்த்துட்டு வந்து நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணுவோம். ஏரியா ஃபுல்லாகவே வந்து இதுதான், எதுவுமே ரெசிடென்ஷியல் மாதிரி இல்லை, எல்லாமே கமர்ஷியல் பில்டிங்ஸ் தான். தங்கியிருக்க இடத்துலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க அது. அந்த டவுன் டவுனை விட்டு வெளியே வந்தோடனே ஏரியா அப்படி தான் இருக்குது. வெளியே ஒரே பிரச்சனைங்க, கலவரமாக இருக்குங்க. என்ன பிரச்சனைன்னு தெரில. பப்ளிக்கை வந்து போலீஸ் காரணம் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணுறாங்களா இல்லை என்ன, அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொன்னாங்க. யாருமே அதை பற்றி முழுசாக பேச மாட்டாங்க. ஒரு போலீஸ்காரை ரோட்லேயே கொளுத்திட்டாங்க, போலீஸினுடைய காரை. பப்ளிக்கெல்லாம் தெரிச்சு ஓடிட்டு இருந்தாங்க ஏரியா விட்டு. நாங்கள் தான் நானும் அங்கேருந்து அவங்களோட சேர்ந்தா ஓடி வந்தேன். சரியாகவே இருக்குதுங்க. வந்து இப்போ ஹாஸ்டல் ஏரியாச்சு. விடிஞ்சோடனே ஊரை காலி பண்ணுறோம். இங்கேருந்து அடுத்து நைவாசா போகிறோங்க. அது வேறு கவுண்ட்டி. இது இங்கே வந்து நம்ம ஊரில் ஸ்டேட் இருக்க மாதிரி இங்கே வந்து கவுண்ட்டி, நைரோபி கவுண்டியை காலி பண்ணி அடுத்து நைவாசா போகிறோங்க. மசாய் மரம் அதெல்லாம் பார்த்துட்டு முடிஞ்சளவு சீக்கிரமே டஞ்சானே கிளம்பி வந்ததுக்கு ரிசப்ஷனில் ஒரு தண்ணி பாட்டில் தான் வாங்கிட்டு வந்தேன் ஓடி வந்ததுக்கு. அங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்டால், ரிசப்ஷனில் இருக்கவங்கள்ட்ட கேட்டால் அவ்வளோ சிரிச்சுக்கிட்டே, ஓ இப்போ ப்ராப்ளம் நடக்குதா, சரி ஓகே, தெரியல என்னென்ன மழுப்புறாங்க, ஆனால் அவங்களுக்கு நல்லா தெரியுது இது வந்து நடந்துகிட்ருக்குன்னு. நான் வந்து இன்றைக்கி காலைல ஏடிஎம்மில் இருக்க போவே அந்த செக்யூரிட்டி சொன்னார், நேற்று சாயங்காலம்லாம் யூத் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. யூத் வந்து ஸ்டோன் பேட்லிங்கில் ஈடுபட்டு இருந்தாங்க, கல் எறிகிறது. ஸோ இப்போயும் வந்து அந்த கல் எறிகிறது, போலீஸ் கார் வந்து அப்படியே கொளுத்திட்டாங்க. இந்த வீடியோ ஃபோனில் தான் எடுக்க முடிஞ்சுது, அதுவும் கிளியராலாம் இல்லை. உங்களுக்கு நான் கிடச்சதை நான் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. What is happening? They are burning the car. Why? The police are arresting people. Oh, yes. கேட்டிங்களா எவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறாருன்னு? போலீஸ் வந்து மக்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஸோ அதனால் தேர் பர்னிங் த கார் அப்படிங்கிறத கேஷுவலாக சொல்கிறாரு. எல்லாம் கடையெல்லாம் காலி பண்ணிகிட்ருக்காங்க, தெரிச்சு ஓடிட்டுருக்காங்க. மொத்தமாக பக்கத்தில் இருக்க சீட்லாம் பற்றிக்கிட்டு எரியுதுங்க. நான் ஹாஸ்டல் போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்கிறேன். ஒவ்வொருத்தவங்களும் அங்கிட்டிருந்து வரவங்களாம் தெரிச்சு ஓடிட்டுருக்காங்க. அந்த பக்கத்து ஏரியாவிலேருந்து இந்த பக்கம் ஓடி வந்துட்டுருக்காங்க பாருங்கள். அங்கே இருந்தாங்க, நானும் ஓடி வந்தேன். வந்த அன்றைக்கி அப்படி தீயாக்கிட்டாங்களா ஊரை, மொத்தமாக பற்றிக்கிட்டு எரியுது. ஆத்தாடி, இங்கேருந்து எப்படியா கிளம்பணுங்க. யாரும் கேட்டால் சொல்ல மாட்டேறாங்க. சரிப்பா, ரெஸ்ட் வாங்கிக்கிறாங்க. ஸோ நம்ம நாளைக்கு வேலையாக விடிஞ்சோடனே பஸ் ஏறி நைவாசா கிளம்புறோங்க. அங்கேருந்து அங்கே ஒரு நாள் சுற்றி பார்த்துட்டு மசை மரம் சுற்றி பார்த்துட்டு எவ்வளோ சீக்கிரம் நம்ம டான்சானியா போக முடியுமோ போகிறோங்க. ஆனால் வந்த நாளே வரா, யோசிச்சு பாருங்கள். லைவாக நான் அதெல்லாம் பார்க்குறேன், ஸ்டோன் பெடலிங்க.
போலீஸ்காரை எரிக்கிறாங்க. மக்களெல்லாம் அந்த ஏரியாவிலேருந்து ஐயோன்னு கத்திட்டு ஓடுறாங்கங்க. விமனு லேடிஸ் எல்லாம் ஒருத்தர் இடிச்சுட்டு ஓடுறாங்க. கடையெல்லாம் டப்புன்னு இந்த ரோட்டு கடையெல்லாம் காலி பண்ணி உள்ளே எடுத்து வச்சுட்டு ஜாமான்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. வேறு இதே மாதிரி சம்பவம் நடந்திருக்கான். என்ன காரணம் என்ன ரீசன் யாருமே சொல்ல மாட்றாங்க. ஸோ முதல்ல இங்கேருந்து கிளம்பி டான்சானியா போயிடுவாங்க. அதான் பார்த்துட்ருக்கேன். ஃப்ளைட் வந்து இன்றைக்கி ராத்திரி ஒரு 11:45 இருக்குது. நம்ம ஒரு 8 மணி போல் ஏர்போர்ட் போய் மணி வந்து இப்போது 6:30 நினைக்கிறேன். ஆமாம் 6:30. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் டிரைவரை வர சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக இங்கே பக்கத்தில் ரயில்வே மியூசியம்னு ஒன்று இருக்காங்க. அதை பார்க்கலாம் நான் சும்மா நடந்து போயிட்டு இருந்தேங்க. பார்த்துட்டே போயிட்டு இருந்தேன். வெறும் கமர்ஷியல் பில்டிங்லாம் இருக்கேன். போயிட்டு வரேன். ஒட்டுமொத்த ரோடு நிரம்பி வழியுது. கலவரமாக இருக்குது. அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் செதறி ஓட ஆரம்பித்தாங்க. ஏன் எதுக்குன்னு கேட்கல. எடுத்தனே ஒரு ஓட்டம். மக்கள் எல்லாம் அப்படியே அடித்து பிடிச்சிட்டு ஓடுறாங்க. எல்லோரும் ரன்னு கத்துறாங்க. எல்லோரும் ஓடவும் நம்மளும் ஓட வேண்டியதான். எதுக்குலாம் தெரில. ஓடினாங்க. நானும் ஓடிட்டேன். ஹோட்டல் வந்து மேலே ஏறிட்டு இங்கே இருக்கவங்கள்ட்ட வந்து தண்ணி பாட்டில் வாங்கிட்டு அப்புறம் கேட்குறேன் என்னங்க பிரச்சனை அப்படின்னா. பிரச்சனையா நேற்று ஏதோ நடந்துச்சு தெரியல அது நடக்கும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவர் சொன்னார். விசா நிறைவில் இருக்கும்னு நினைக்கிறேன். டான்சானியா கிளம்புவோம். பார்த்துக்கலாம். நேற்று நம்மளை ட்ராப் பண்ண இது கேப் டிரைவர் ராத்திரி 1 மணிக்கு ட்ராப் பண்ணார். 2 மணிக்கு அவர் நம்பர் ஏதாச்சும் கொடுக்க போய் அவரை கால் பண்ணி இந்த மாதிரி ஹோட்டல் அட்ரஸ் நேமாக சொல்லி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ வந்து கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் வராருன்னு. வந்த உடனே மொதல் எங்கே போகிறது எங்கே ஃப்ளைட் இருக்குதுன்னு பார்ப்போம். சுத்தமாக சிட்டியே வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக போயிட்டுருக்கு. அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்க ஒன்றனையும். அவர் சீக்கிரமே வந்தோடனே கிளம்ப வேண்டியதாங்க. ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு எங்கே போகுதுன்னு யோசிச்சுக்கலாம். No, completely civil unrest. They burned the police vehicle today. What? They burnt the police vehicle today. Oh, yes, because of the government is trying to blackmail people. Yeah. There's somebody was the young boy was killed. Yeah. So demonstrations. Maybe that's why you saw people so much annoyed with the government and police were just chasing the people and police were running. I also ran. throwing. Yeah. So you're flying to where? Yeah. From Jomo Kenyatta. Life is. ஸோ டிரைவர் வந்து நம்மளை பிக்கப் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அப்போ தான் அவர் சொன்னார் கவர்மெண்ட் எதிர்த்து மக்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து ஆல்மோஸ்ட் 1 வருஷமாக வந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரெகுலராகவே வந்து திடீர்னு இதெல்லாம் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்பவே சகஜமாக இங்கே வந்து போயிட்டுருக்கு. கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டான ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை வந்து மக்கள் தெரியப்படுத்துகிறாங்க அப்படின்றத பற்றி டிரைவர் வந்து சொல்லிகிட்டே வந்தார். For new person like you, you get scared. What about my life? Almost. Oh, not you alone. Yeah. Many tourists. The same flight, which is Boeing 737 Max. Yeah. The same model. Yeah. From India. Yeah. While I board on to Ethiopia. Yeah. The same flight model got crashed in some other state in India. I know. Yeah. And almost 230 people. Yeah. They died. Then I came here. Hotel was worse. நான் சொன்னதை கேட்டிங்களா? கரெக்டாக நம்ம இந்தியாவில் வந்து ஏர் இந்தியா ஃப்ளைட் வந்து அகமதாபாத்தில் கிராஷ் ஆச்சுல. அதே போயிங் 737 அதே நாள் காலையில் தான் நம்ம சென்னையிலேருந்து எத்தியோப்பியா கிளம்பணும். ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஜேர்னி. போய் இறங்கினதுக்கப்புறம் மொபைலில் சும்மா நம்ம டேட்டா ஆன் பண்ணி பார்த்தா வரிசையாக வெறும் இந்த போயிங் 737 மேக்ஸ் பற்றியாக போட்டுருந்துச்சு. ஏர் இந்தியா ஃப்ளைட் கிராஷ்னு பக்குன்னு இருந்துச்சு. நினச்சி பாருங்களேன், ஒருத்தன் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு போய் டிரான்சிட்டுக்கு நிற்கும் போது இந்த மாதிரியான ஒரு நியூஸ் வருது. The most curious thing I was about was regarding Masai Mara. Masai Mara is very nice. They're already busy there. The migration. Annual migration. Like 10,000 of them jumping in the river. Yeah, annual migration. It's just almost to start next month. Early this month, this month and early. So I should come in proper season. Yeah, proper season. Almost me along with the Europeans, the girls, boys, everyone ran almost 1.5 to 2 kilometers. From the place we were, it was like almost in the railway museum. The museum. Yeah, the railway museum is almost 2 kilometers. Exactly, railway museum. So we were about to enter railway museum. Close the museum. They didn't provide ticket. Every shopkeepers, they were just closing their stores. So from there we ran along with Europeans. I think they are from France. Life has become expensive for everybody. Mostly for middle class and the people just like for example, people working in the hotel, the salary is maybe the same. Salary maybe you're getting maybe for example you're getting $200, but the price for flour, sugar, blah blah, everything else. When you are boarding the matatu, the transport, the fare goes up.
The salary the same, no change. Now you like, so people trying to express themselves like we're fed up with you guys. You just pack on the go. We're gonna vote you out next election in 1 year's time. டீசல் ப்ரைஸ் வந்து 175 ரூபாங்க. நம்ம ஊரில் வந்து 95 ரூபாயா. ஸோ நம்ம ஊர் காசுக்கு வந்து 110 ரூபாய். ஸோ டிரைவர் வந்து ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு இருந்தாருங்க. கவர்மெண்ட் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, விலைவாசி உயர்வு, கரப்ஷனு. ஸோ மக்களை பற்றி பெருசாக கவலையே இல்லாமல் கவர்மெண்ட் வந்து நடந்துக்குது. யாரையும் கேள்வி கேட்க முடியல. கேள்வி கேட்குறவங்களையும் வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுடுறாங்க எந்த காரணமும் இல்லாமல். ஸோ சுத்த மோசமாக போயிட்டுருக்கு நிலமை அப்படின்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை வந்து அவர் சொல்லிக்கிட்டே வந்தார். அவர் சொல்லும்போது அவர்கிட்ட இருந்து ஒரு ஆதங்கம் தெரிஞ்சுது. ஸோ அங்கே வாழ்கிற மக்கள் கவர்மெண்ட் மேலே கோபமாக இருக்காங்கங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சுது. Mostly you have the young people. We call them the Gen Z. Gen Z who have gone to school, universities, clever people, no jobs, blah blah. They're the ones now creating this in that in the government. Why did we have to waste our time at school, university, then there's no job, and our age is running out? The Gen Z are the ones now going to throw this government out. Big problem to the sitting president. They're telling him whether you like it or not, you are going out. Next general election you are going out. You've been the next other governments have been rigging the elections. People go vote. We don't participate so much in the elections. Gen Z themselves are saying we don't participate. The young people, we don't participate because we just like our fathers are going to vote. They are going to decide for us. Then they make the wrong choice or you steal the election. But this time round we are learned. We are going to monitor each and every election, each and every vote. No election rigging. So they have told this government, and this government, with no rigging, they're out. The receptionist told me the police are arresting people without any valid reason. And the Gen Z have told them, especially youth. Yeah, exactly. Now the youth are like, you've been harassing us. Now we are going to form the government. The next government is going to pass of parliament. The president is the entire cabinet. They're just worried about the Gen Z. Because Gen Z are telling them, at the end of the day, we are the majority shape registered voters in this country. It's only we don't, every election we don't so much in election. But this time round, trust us, we are going to monitor elections. There won't be no rigging in election in Kenya again. You've rigged enough elections. The president, he knows now, maybe it's just a one-term president, which has never happened in Kenya. They always go two-term. சொன்னதை கேட்டிருப்பீங்க. நான் வந்து சின்னதாக ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களாம். அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, படித்து முடிச்சுட்டு வேலை கிடையாது. அட் த சேம் டைம் கவர்மெண்ட்டும் பொறுப்பு இல்லாமல் இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து எலெக்ஷனில் ப்ராமிஸ் பண்ணுறாங்க, ஆனால் எதுவும் பண்ண மாட்டுறாங்க. ஸோ விலைவாசி உயர்வு, பெட்ரோல் டீசலோட விலை உயர்வு, அதனால் ஏற்படுற வந்து தினசரி வாழ்க்கையில் ஏற்படுற பாதிப்பு. ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான விஷயத்தை எதிர்த்து வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் அந்த ஜென்சி வந்து போராடிட்டு இருக்காங்களாம். ஸோ அவங்களுக்கு வந்து பெரியவங்களுமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களாம். சரி, நல்ல காசுக்காக தானே போராடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு வருஷமாக வந்து இது நடந்துட்டு இருக்கான். ஸோ ரொம்பவே மோசமாக இருக்கான் கவர்மெண்ட். ஸோ அதனால வந்து இது நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி அவர் சொன்னார். அதே மாதிரி தேவையில்லாமல் அரெஸ்ட் பண்ணுறது, ஒருத்தரை கரெக்டாக கூட்டிகிட்டு போயிட்டு இந்த லாக்அப் டெத்து, இந்த மாதிரியான விஷயங்கள், இது ஷூட்டட் சைட் மாதிரியான சில விஷயங்கள், இந்த மாதிரியான கொடுமைகளும் வந்து நடந்துட்டு இருக்கான். ஸோ அது எல்லாத்தையும் எதிர்த்து வந்து போராடிட்டு இருக்காங்க. இது வார் நடக்கிற கண்ட்ரி கூட போயிடலாங்க, உக்ரைன் மாதிரி. ஏன்னா கவர்மெண்ட் வந்து பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ணோம். சிவில் இன்ட்ரெஸ்ட் இருக்க கண்ட்ரிக்கு போகவே கூடாது. நம்ம வந்து வார் இருக்க கண்ட்ரி கூட போயிடலாம். மக்கள் கவர்மெண்ட் எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க கண்ட்ரியில் ஒரு நாள் கூட போகக்கூடாதுங்க. சிவில் இன்ட்ரெஸ்ட் வந்து அதுக்கு கவர்மெண்ட்டும் பொறுப்பு இல்லை, மக்களும் பொறுப்பு இல்லை. அதை பெருசாக யாருமே பொருட்படுத்தவும் மாட்டாங்க. அப்படி ஒரு இடத்துல இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் அவசரப்பட்டு கிளம்புறோமா, பக்கத்து ப்ராவின்ஸ் ஏதாவது போயிட்டு அப்படி வேணால் பார்க்கலாமான்னு பார்த்தேன். ஆனால் எங்கே போனாலும் நம்ம திரும்ப நைரோபி தான் வரணும். திரும்ப ரிட்டர்ன் போனோன்னா பரவாயில்லப்பா ராசா, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப பெரிய பிரச்சனைங்க. இதனால தான் அந்த இவங்களாம் எதுவுமே சொல்லலை. இவர் அவ்வளோ சொல்கிறாரு, நீங்கள் கேட்டிருப்பீங்க. அப்படியே ஏதோ ஊற்றுனாங்க பசங்க, ஏதாவது இப்போ டீசலாக தான் இருக்கும், அப்படியே ஊற்றி எரிச்சிட்டாங்க. ஸோ அப்படி ஒரு சிவில் இண்டஸ்ட்ரி இருக்கிற இடத்துல எடுக்கிறது வந்து கஷ்டங்க. ஸோ முதல்ல கிளம்புவோம். இந்த ட்ரிப்புக்கான ஃப்ளைட் காஸ்ட் வந்து தண்டம். அன்ஃபார்ச்சுனேட்லி வேறு ஒன்றும் பண்ண முடியாது. சேஃப்டி ஃபஸ்ட். நம்ம அதுக்கு பதிலாக வேறு கண்ட்ரிஸை போய் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஆனால் கண்டிப்பாக திரும்ப வருவோம். ஃபார் மசாய் மரா அண்ட் ரவாண்டா, உகாண்டா, ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் விசாலாம் நம்ம வருவோம். இன்னொரு சீசனில் வருவோம். நம்ம மைக்ரேஷன் சீசனில் நம்ம வருவோம்.
ஆக்சுவலாக இங்கே அருஷா போகலான்னு பஸ் புக் பண்ண போய் ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சுங்க. குளோபல் வந்து எதுக்கு இருக்கானே தெரில. சன்ரைஸாக வானத்துலேருந்து பார்க்குற மாதிரி இருக்குங்க.